மாவட்டம் சங்கரன்கோவில் தாலுகா குறிகுளம் ஊராட்சி ஒன்றிய பகுதி யூனியனுக்கு உட்பட்ட பகுதி நக்கலமுத்தம்பட்டி கிராமம். இந்த கிராமத்தில் பஞ்சாயத்து தலைவரா அருந்ததி வகுப்பை சேர்ந்த ஜக்கைங்கிறவரை தேர்ந்தெடுத்தாங்க. தேர்ந்தெடுத்த உடனே இவர் அந்த பஞ்சாயத்து வேலையை ஒழுங்கா பாக்குறதுக்கான வேலையை ஆரம்பிச்சாரு. அப்ப இதற்கு முன்னால பஞ்சாயத்து தலைவராக இருந்தவர் திருப்பதி ராஜாங்கிறவர் இதுக்கு முன்னால சில வரவு செலவு கணக்கெல்லாம் ஒப்படைக்கணும். அந்த மாதிரி ஒப்படைக்கணுங்கிற சமயத்துல சில கணக்குகள்ல தில்லுமுள்ளு போடாத ரோடுக்கு போட்ட மாதிரிலாம் வரவு செலவு கணக்கெல்லாம் இருக்கு. அப்ப இவர் கேட்கிறாரு, இந்த மாதிரி நீங்க எங்கிட்ட கணக்கு வரவு செலவு ஒப்படைக்கணும், போடாத ரோடுகள்லாம் போட்ட மாதிரிலாம் ரோடுகள்லாம் கணக்கு வரவு செலவுலாம் எழுதி வச்சிருக்கிறீங்க, இதெல்லாம் எப்படி இது பண்ண அப்படிங்கிற கேட்கிறாரு. இதெல்லாம் கேட்கக்கூடாது, நீ நான் சொல்ற பிரார்த்தனை கேட்கணுங்கிறாரு. கேட்டீங்கன்னா இந்த திருப்பதி ராஜாங்கிறவருடைய வீட்டுக்காரமா வீட்டுக்காரமாவையும் அவர் இவர் பஞ்சாயத்து துணைத் தலைவராக இவருக்கு முன்னால தலைவரா இருந்தாரு, இப்ப பஞ்சாயத்து துணைத் தலைவர் ஆகிட்டாரு. அதனால நீ எதுவும் கேட்கக்கூடாது அப்படின்னு இவர் சொல்றாங்க. நான் என் சொல்லு பிராரம் நீ கேட்கணும் அப்படிங்கறதுல இவர் கட்டாயப்படுத்துறாங்க. இப்ப கட்டாயப்படுத்துறப்போ இந்த கட்டாயப்படுத்துற நோக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு அருந்ததியார் இவர் தான் இந்த திருப்பதி ராஜா தங்கிட்ட இந்த ஜக்கன் வேலை பார்த்ததாக நினைச்சிட்டு இவர் சொல்ல பிறாரெல்லாம் கேட்பாரு அப்படின்னு நினைச்சிட்டு பல்லர் சமுதாயத்தை சேர்ந்தவங்களும் பறையர் சமுதாயத்தை சேர்ந்தவங்களும் நின்னப்ப கூட இவரை இவரை ஜெயிக்க வச்சேன் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக இவரோட ஆட்களை பயன்படுத்தி நான் நாய்க்கு மட்டும் தான் இருக்காங்க ஜக்கனுக்கு போட்டு கொடுங்கன்னு சொல்லி நான் ஜெயிக்க வச்சேன் உடனே, அதனால நீ நான் சொல்ல பிரார்த்தனை கேட்கணும், ஒரு பொம்மையா இருக்கணும். எல்லா பகுதியிலும் பாத்தீங்கன்னா தலித் எங்கெங்கெல்லாம் நிக்கிறாங்களோ பல்லர் பறையர் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் எங்கெங்கெல்லாம் பஞ்சாயத்து தலைவர் நிக்கிறாங்களோ அப்பனா ஆதிக்க ஜாதிக்காரங்க என்ன பண்ணுவாங்க, இவங்கெல்லாம் உரிமையை கேட்பாங்க. அப்ப பல்லனுக்கு பறையனா எதிர்த்து யாரை நுப்பாட்டலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அருந்ததியர் நுப்பாட்டினா தான் அவன் சொல் பிராரம் கேட்பாங்கிற அடிப்படையில் தான் நுப்பாட்டிட்டு தன் சொல் பிராரம் கேட்க உடனே அவங்க அடிக்கிறது வைக்கிறது மாதிரி சூழ்நிலை தான் எல்லா இடத்துலையும் நடந்துட்டு இருக்கு. அதே மாதிரிதான் இங்கே நிறைய ஒரு வர சொல்ல கணக்கு கேட்கிறாரு. அப்படி கேட்கிறப்போ அந்த நக்கலமுத்தம்பட்டி பஞ்சாயத்துக்கு வடபுறம் ஒரு வாட்டர் டேங்க் வர கட்டியிருக்காங்க. அதுல சில தில்லுமுள்ளுகள் நடக்கு. அது மட்டும் இல்லாம இவர் என்ன பண்றாருன்னா மேஜர்ல சேர்ல வழக்கம் போல பஞ்சாயத்து தலைவருக்கு ஒரு இயற்கையில உட்காரணும்னு ஆசைப்படுறாரு. முதல்ல உட்கார விட மாட்டாங்க, அவர் ஒரு பெஞ்சில் தான் நீங்க இப்படிதான் உட்காரணும்னு சொல்லிடுவாங்க. அதே மாதிரி அவர் உட்காந்து கிராம பகுதியில் உள்ளவர் தானே, அதனால அவர் பெஞ்சில உட்கார்ந்து வந்தார். ஆனா எத்தனை நாள் அவரை உட்கார முடியல. நான் பஞ்சாயத்து தலைவர் ஆகிட்ட நான் தான் இந்த பெஞ்சில உட்காருவேன், என்னுடைய சேர் இருக்கையில நான் தான் உட்காருவேன் அப்படிங்கிறாரு. இது நாளுக்கு நாள் நான் ஜெயிக்க வச்சு நான் உனக்காக பாடுபட்டிருக்கேன், நீ ஏன் நான் சொல்றாரு கேட்க மாட்டேங்கிற அப்படின்னு இதை மனசுக்குள்ளேயே நினைச்சிட்டு வரவு செலவரை கேட்கறத இவனால பஞ்சாயத்து துணைத் தலைவர்னால ஜீர்ணிக்க முடியல. அப்ப அந்த மாதிரி ஒரு காலகட்டங்கள்ல தான் அடிக்கடி வேற பிரச்சனைகள் வருது. இவங்களுக்குள்ளே நீ பஞ்சாயத்து வரவு செலவு கேட்காத வைக்காத கேட்கக்கூடாது வைக்கக்கூடாது நான் சொல்றாரு கேட்கணும், நான் எந்த செக்ல கையெழுத்து போட சொல்றேன் அதெல்லாம் நீ போடணும் வைக்கணும் எல்லாம் பேசுறாங்க. இவர் மாட்டேங்கிறார். நான் பஞ்சாயத்து இந்த மக்களுக்கு என்ன செய்யணுமோ எனக்கு கொடுக்கப்பட்ட உரிமைகளை நான் கரெக்டா அந்த பகுதி மக்களுக்கு செய்வேன் அப்படிங்கிறாரு. அப்படி சொல்ற டைம் இவர் மிரட்டு நான் உன்னை எனக்கு கொல்லாம் விட மாட்டேன்னு சொல்லி திருப்பதி ராஜா சொல்றாரு. சொன்னா இவன் என்ன பண்றாருன்னா டக்குன்னு கோவில்பட்டியில் இருக்கக்கூடிய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அலுவலகத்துக்கு போய் அங்குள்ள ஒரு நண்பர் மூலமா இந்த மாதிரி எனக்கு உயிர் இந்த மாதிரி எங்க பஞ்சாயத்து துணைத் தலைவர் என்ன மிரட்டிட்டு இருக்கிறாரு, அதனால புகார் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி திருவேங்கடம் காவல் நிலையத்துல புகார் கொடுக்க போறாரு. அவர் பெட்டிஷன் எழுதி தராரு. கம்யூனிஸ்ட் கட்சியிலிருந்து அழகுமுத்து பாண்டியன் சொல்லி ஒரு தோழர் பெட்டிஷன் வழக்கறிஞர் அவர் எழுதி தராரு. அதை கொண்டுட்டு அங்க போறாங்க. திருவேங்கடம் காவல் நிலையத்துக்கு போறப்போ அங்க இருக்கக்கூடிய ஒரு மிலிட்டரி மேன் ஒருத்தர் இருக்கிறார், நக்கலமுத்தம்பட்டியில இருக்கிறவர். அவர் என்ன பண்றாருன்னா நீங்க மனு எதுவும் கொடுக்காத, நான் இப்ப சத்தம் போட்டு வைக்கிறேன்னு சொல்லி கொடுக்க வேண்டிய பெட்டிஷனை கொடுக்க விடாம தடுத்து கூட்டு வந்துடுறாரு. அன்றைக்கு இவர் இந்த பெட்டிஷனை கொடுத்திருந்தாருன்னா பின்னால வரக்கூடிய சம்பவம் நடந்திருக்காரு. பெட்டிஷன் கொடுக்க விடாம கொண்டு வந்துடுறாரு. கொண்டு வந்ததுக்கு அப்புறம் ஒரு 5 நாளுக்கு அப்புறம் தான் 22/11/2006 அன்னைக்கு காலையில அதிகாலையில் ஒரு 5:45 இவர் அவங்க வீட்டு பகுதியிலிருந்து கிழக்கு பகுதியிலிருந்து மேற்கு பக்கம் இருக்கக்கூடிய அவருடைய தேநீர் கடைக்கு டீ குடிக்கிறதுக்காக வராரு. அந்நேரம் அங்க நின்றுட்டு இருக்கான். எல்லாம் நான் சொன்ன பிறகு கேட்க மாட்டேன், என்ன எத்தனை போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்குற மாதிரி ஆகி போச்சு அப்படின்னு சொல்லி இந்த மம்பட்டி ஊனி கணக்கு பாத்தீங்களா அதை வச்சு டப்பு 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 டப்புன்னு தலையில் அடிக்கிறார். அடிச்சோன்னு அந்த ஸ்பாட்ல இவரு செத்து போயிட்டார். அடிச்ச ரத்த காயத்தோட பாடுறாரு. மெயின் ரோடு திருநெல்வேலி கோவில்பட்டி சங்கரன்கோவில் மெயின் ரோடு. அது மெயின் ரோட்ல எல்லா மக்களும் பார்த்திருக்கேன். நாயக்கர் சமுதாய மக்கள் எல்லா அதிக ஜாதி மக்கள் எல்லாம் பார்த்திருக்கேன். பட்ட பகல்ல நல்லா மக்கள் போக வரக்கூடிய நேரத்துல எல்லாரும் அடிச்சு அவரை கொண்டுட்டார். கொன்னதுக்கு அப்புறமும்
அந்த சம்பவத்தை பாத்தீங்கன்னா அந்த சம்பவத்துக்கு அப்புறம் கூட காவல்துறை வந்து டக்குன்னு உடனே நடவடிக்கை எடுத்தாங்க. பாத்தீங்கன்னா அதனுடைய நடவடிக்கை வந்து அப்ப இருக்க டிஎஸ்பி வந்து உடனே வந்து அதற்கான கைதியை வந்து அரெஸ்ட் பண்றதுக்கான வேலையில உடனே செஞ்சு முடிச்சார். காவல்துறையினுடைய 1 லட்சம் அந்த வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் வரக்கூடிய பணமும் வந்து தந்துட்டாங்க. ஆனா தமிழக அரசு ஒரு கலைஞர் என்ன பண்ணாருன்னா 1 லட்சம் ரூபாய் 2 லட்சம் ரூபாய் அனௌன்ஸ் பண்ணியிருந்தார். 1 லட்சம் ரூபாய் கருணையின் அடிப்படையில் நான் தரேன் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருந்தார். ஆனா அதை வந்து இதுவரைக்கும் தரல அவங்களுக்கு. இதோட பாத்தீங்கன்னா இந்த நக்கலமுத்தம்பட்டி பஞ்சாயத்து தலைவருடைய படுகொலையில இன்னொரு விசேஷம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த தலித் ஒற்றுமை அங்க இருந்தது. ஏன்னா அந்த இவருடைய இந்த படுகொலைக்கு அப்புறம் அங்க இருக்கக்கூடிய பல்லரும் பறையரும் தான் அன்றைக்கு வந்து அவருடைய பிரேதத்தை தூக்கி கொண்டு போய் புதைச்சது. அருந்ததியர்கள் கூட அந்த இடத்துல கூட இல்ல பக்கத்துல இருந்தாங்க. ஆனா அவர் பிரேதத்தை அன்னைக்கு தூக்கிட்டு போய் அன்னைக்கு பல்லர் சமுதாயத்தை சேர்ந்தவங்க என்ன பண்ணாங்கன்னா ஜக்கையனுடைய படுகொலைக்கு நாங்க வந்து பழிது போண்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோஷத்தோட தான் அவங்க வந்து அந்த பிரேதத்தை கொண்டு போனாங்க. கூட இருந்து அவங்க தான் குழியும் தோண்டினாங்க. அருந்ததியர் மக்கள் கூட இருந்தாங்க. ஆனா அந்த இடத்துல வந்து ஒரு தலித் ஒற்றுமைங்கிறத அந்த இடத்துல பார்க்க முடிஞ்சது. அதுக்கப்புறம் இதனுடைய தொடர்ச்சி என்ன பண்ணாங்கன்னா காவல்துறையில அரெஸ்ட் கணவன் மனைவி 2 பேரும் அரெஸ்ட் பண்ணது. யாருன்னா திருப்பதி ராஜாவும் திருப்பதி ராஜனுடைய பொண்டாட்டி சரோஜினியும் சேர்த்து அரெஸ்ட் பண்ணாங்க. ரெஜினா மேரி 2 பேரும் அரெஸ்ட் பண்ணி கைது பண்ணி வச்சாங்க. வழக்கு வந்து பெயில் ஹைகோர்ட்ல போய் எடுக்க போனாங்க. வழக்கறிஞர் ரத்னம்ங்கிற தோழர் மூலமா வந்து அந்த பெயில கூட கேன்சல் பண்ணோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா காம்ப்ரமைஸ் எல்லாம் பேசினாங்க. அவ்வளவு ரூபா தாரேன் என்ன வந்து விட்டுருங்க அப்படின்ட்டு. ஒரு முறை என்ன பண்ணாருன்னா அந்த அக்யூஸ்டுக்கு ஆஜரான வக்கீல் வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் அவருக்காக அப்பீர் ஆகி நம்ம தரப்பு வன்கொடுமைக்கு எதிரான வழக்கறிஞர் அமைப்பு வந்து தலையிடுது. பஞ்சாயத்து தலைவருடைய மேலவளவில் ஆரம்பிச்ச அந்த படுகொலைகள் வந்து இன்னும் தொடர்ந்துட்டே இருக்கு. இது எப்படி விடக்கூடாது. இது வந்து திட்டமிட்டு வேணுக்குன்னு செஞ்ச படுகொலை. அதனால வந்து இந்த படுகொலைக்கு ஜாமீன் தரக்கூடாது குற்றவாளிக்கு அப்படின்னு வாதாடுறாங்க. அப்ப இவருக்காக வாதாடின வழக்கறிஞர் கதிர்வேலுங்க சங்கரங்களை வச்சிருந்த கதிர்வேலுங்கிறவரை ஓபன் கோர்ட்லயே ஹைகோர்ட் உயர்நீதிமன்ற வளாகத்துக்குள்ளேயே அந்த அறைக்குள்ளேயே நீங்க இப்படியே பண்ணீங்கன்னா இந்த பெயிலு தடுத்தீங்கன்னா நீங்க வந்து மறுபடியும் இன்னொரு கொலை விழுக்கும் பாத்துக்கோங்க அப்படின்னு ஒரு வார்த்தை விட்டுட்டு வந்துடுறாரு. வன்கொடுமைக்கு எதிரான வழக்கறிஞர் உடனே மறுநாள் அப்படி போட்டு இந்த மாதிரி ஓபன் அதாவது நீதிமன்ற வளாகத்துக்குள்ளேயே இந்த மாதிரி கொலை மிரட்டல் விடுறாரு அப்படின்னு அந்த வழக்கறிஞர் எதிராக வந்து பெட்டிஷன் போட்டு அந்த வழக்கறிஞர் மன்னிப்பு கேட்டு போனாரு. இப்படி பாத்தீங்கன்னா இப்ப வந்து அது என்ன நிலைமையில இருக்குன்னு கேட்டீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து வன்கொடுமைக்கு எதிரான வழக்கறிஞர் அமைப்பு வழக்கறிஞர் ரத்னம் தலைமையில வந்த அமைப்பு வந்து உண்மையறியும் குழு கண்டுபிடிச்சாங்க. அதுல என்னன்னு கேட்டீங்கன்னா முதல்ல அந்த திருவேங்கடம் காவல் நிலையத்துல புகார் கொடுக்கின்ற பொழுது ஒருத்தர் வந்து மிலிட்டரி மேன் வந்து தடுத்து கூட்டு போனார் பாத்தீங்களா, அவர் தான் தடுத்தது. அன்னைக்கு அந்த குற்றம் அன்னைக்கு புகார் கொடுத்திருந்தா ஓரளவு வச்சு நடவடிக்கை இருந்திருக்கும். அதனால அவரும் கூட சேர்ந்துதான் இந்த பஞ்சாயத்து தலைவரோடு சேர்ந்து இந்த கொலைக்கு உடந்தையா இருந்திருக்கிறாரு. அவரையும் வந்து கைது பண்ண சொல்லி மதுரை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு பதிவாகி சிபிஐனுடைய விசாரணைக்காக இப்ப வழக்கு வந்து பெண்டிங்ல நிக்கு. அதனால ட்ரையல் கோர்ட்லயும் ஸ்பெஷல் கோர்ட்லயும் அந்த வழக்கு வந்து அதே ட்ரையல் அப்படியே பெண்டிங்ல அப்படியே தான் இருக்க ஒழிய இன்னும் வந்து முடிவுக்கு வரல. இப்ப பாத்தீங்கன்னா இதன் தொடர்ச்சியா இந்த பஞ்சாயத்து தலைவருக்கு மட்டும் இல்ல எல்லா இங்க திருநெல்வேலி மாவட்டத்தில் தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பஞ்சாயத்து தலைவர்களுடைய நிலைமை எல்லாம் அப்படிதான் இருக்கு. அந்த ஜக்கையனுடைய படுகொலை மட்டுமல்ல, அதுக்கப்புறம் ஏகப்பட்ட தலைவர்கள் இந்த அருந்திய சமூகத்தை சார்ந்த தலைவர்கள் வந்து கொலை செய்யப்பட வேண்டிய சூழ்நிலை இருக்கிறவங்க இந்த கொலைக்கு அப்புறம் பயந்து தன்னையே மாத்திக்கிட்டாங்க. எதுக்கு பகைச்சு நம்ம எது நடந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்ட்டு. ஆனா எல்லா அருந்ததி பஞ்சாயத்து தலைவர்கள் எல்லாம் அவங்க தலைக்கு மேல கத்திம்பாங்கல்ல அந்த சூழ்நிலை தான் இருந்துட்டு இருக்கிறாங்களே ஒழிய யாருமே நிம்மதியை எதிர்க்க பண்ணல. நிம்மதியா வந்து சுதந்திரமா வந்து பக்கத்துல ராமலிங்கபுரம் பஞ்சாயத்து இருக்கு, பஞ்சநாயக்கம்பட்டி பஞ்சாயத்து இருக்கு, இவங்கெல்லாம் பேருக்கு தான் பஞ்சாயத்து தலைவர்களா இருக்கிறாங்களே ஒழிய மற்றபடி சுதந்திரமா செயல்பட முடியல. இது தொடர்ச்சியா வந்து பாத்தீங்கன்னா தாளையத்து பஞ்சாயத்து தலைவி அவங்களுக்கு இப்ப விடப்பட்ட அந்த மிரட்டல் எல்லாம் பாத்தீங்கன்னா இதனுடைய தொடர்ச்சி தான். இந்த பகுதியில் தொடர்ச்சி இது நெல்லை மாவட்டமா இருந்தது. நெல்லை மாவட்டத்தில் ஒட்டுமொத்தமா அருந்ததி பஞ்சாயத்து தலைவர்கள் இது 3வது. அந்த அம்மா வந்து 3வது. இந்த 3வது கொலையும் தடுத்து நிறுத்திருக்கலாம். ஆனா அரசு அதற்கான ஏற்பாடுகள் செய்யல. அந்த அம்மாவும் நல்ல பஞ்சாயத்து வந்து அழகா நடத்தினது அந்த அம்மா. அந்த அம்மாவுக்கு இந்த மேலும் வருங்காலத்தில் இதே மாதிரி பஞ்சாயத்து தலைவர்கள் படுகொலை வந்து நிகழாம இருக்கிறதுக்கு அரசு உரிய பாதுகாப்பு தரணும். படுகொலைகள்